ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயானாவுடைய தொண்டர்கள்லாம் வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து ஒரே ஒரு நியூஸ் மட்டும் தான் வைரலா போய்கிட்டு இருக்கு. உதயநிதி அவர்களை கைது பண்ணதுதான். நேத்து த்ரிஷா அவர்களை டபுள் மீனிங்ல பேசியிருந்தாரு அப்படின்ற காரணத்தினால இன்னைக்கு கைது பண்ணிருந்தாங்க. பட் இப்ப விசாரணை முடிஞ்சு வெளியே விட்டுட்டாங்க. இன்னைக்கு காலையில இருந்தே பல இடத்துல அங்கங்க ஆர்ப்பாட்டம் அப்படின்ற மாதிரி பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு. கடைகளை அடைச்சிருக்காங்க, மருத்துவமனைக்கு போனவரை அடிச்சிருக்காங்க, அரசு பேருந்துல கல்ல எரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். தன்னுடைய தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், சரிதான். அது எந்த கட்சியா இருந்தாலுமே பண்ணுவாங்க. பட் இப்படி பண்றது ஆர்ப்பாட்டத்துக்கும் ஒரு படி மேல அராஜகம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு பொதுமக்களுக்கு பல இடங்களில் இடையூறு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு திமுக சேர்ந்தவங்க பஸ்ல ஏறி கோஷம் போட்டிருக்காங்க. அப்ப தாவேக்கு அரசை கண்டிக்கின்றோம் மட்டும் சொல்லாம த்ரிஷா புருஷனை கண்டிக்கின்றோம் அப்படின்ற மாதிரி பல பேர் கோஷம் போட்டிருக்காங்க. இப்படி பண்றதுன்றது ரொம்பவே தப்பான விஷயம். இது ஒரு அரசியலையும் தாண்டி தனி மனிதனை அவதூறா பேசியிருக்காங்க. அரசியல் சார்ந்து எவ்வளவு விஷயங்களை வேணா பேசலாம், பட் ஒரு தனி மனிதனை இப்படி பேசவே கூடாது. நான் இந்த இடத்துல தாவேக்காவே இப்படி பண்ணியிருந்தாலும் தப்பு தான் சொல்லுவேன். இந்த வீடியோவை தாவேக்கா தொண்டர்கள் பார்க்கக்குள்ளேயோ அல்லது விஜயனாவுடைய ஃபேன்ஸ் பார்க்கக்குள்ளேயோ அல்லது விஜயனாவை பிடிச்சவங்க யார் பார்த்தாலுமே ரொம்பவே கோபப்படுவாங்க. அப்படி இருக்கக்குள்ள சிஎம் விஜய் அவர்களுடைய வைஃப் சங்கீதா அவர்கள் இந்த வீடியோ பார்த்தாக்க எவ்வளவு கோபப்படுவாங்கன்றத ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தாலே புரியும். ஏன்னா அது ஒரு தவறான வார்த்தை. இந்த இடத்துல நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, நியாயத்தை மட்டும் தான் பேசுறோம். இதை பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.